வணக்கம் நண்பர்களே. தொழில்நுட்பம் வளர வளர அது சமூகத்திற்கு பல்வேறு தளங்களில் உபயோகமாக இருக்கிறது. பல்வேறு தளங்கள் என்றால் சில இடங்கள் வினோதமான இடங்களில் கூட அது உபயோகமாக இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. நல்லா பாருங்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு, அறிவு அல்ல, வெறும் அறிவு இல்லை, நுண்ணறிவு. இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ரோபோக்கள், மனிதன் மாதிரியே உருவம் கொண்ட இயந்திரங்கள், வாக்குக்கு பணம் கொடுக்கும் அந்த பழக்கத்தை தடுப்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தை இப்போது பயன்படுத்துகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோக்கள், கண்காணிப்பு கேமராக்கள். நீங்கள் ஒரு விளம்பரம் அடிக்கடி டிவியில் பார்க்கலாம். நடிகர் விஜய் சேதுபதி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒருத்தர் லாலிபப் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறவரை பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சில பொருட்களை வெளியெடுப்பார். அது எப்படின்னா, அங்கே பார் அப்படிம்பார். அப்போ தான் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு கூடிய கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறிமுகம், அது விளம்பரம். அது விஜய் சேதுபதி அது மூலம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவார். உள்ளேருந்து நிறைய பொருட்கள் எடுப்பார். அவன் நிறைய பொருட்களை மறைச்சி வச்சுருப்பான். அந்த கடைக்கு வந்தவன் ஒரே ஒரு லாலிபப்புக்கு மட்டும் காசு கொடுக்க போவான். அப்போ பிடிபட்டுருவான். அந்த ஏஐ தொழில்நுட்பம் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுக்கும். அப்படிங்கிறது தான் அந்த கேமராவுடைய சிறப்பாக இந்த விளம்பரம் இருக்கும். இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய கண்காணிப்பு கேமராக்கள் எங்கெங்கு பொருத்தி வைக்கப் போகிறார்கள் என்பது தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு மட்டுமே. முக்கியமாக மத்திய தேர்தல் கண்காணிப்பாளர், ஏன்னா மாநில தேர்தல் கண்காணிப்பாளர்னு மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒருத்தர் இருப்பார், அது வேறு. மத்திய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த அலுவலர்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோக்களை கூட்டத்தோடு கூட்டமாக ஊருக்குள் நுழைய விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த ஒரு ரோபோ கண்காணிக்கும். என்ன கண்காணிக்கும்? அதிகமான பணங்களை எடுத்து செல்பவர் எங்கே மறைச்சு, கார்லேயோ இல்லை அவங்களுடைய பைக்லேயோ உடம்புக்குள்ளோ எந்த இடத்தில் மறைத்து வைத்திருந்தாலும் அந்த ரோபோ காட்டி கொடுத்து விடும். அதிலிருந்தும் தப்பினால் அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் காட்டிவிடும். இப்படி ஒரு தொழில்நுட்பத்தோட தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் முயற்சி செய்திருப்பதாக தகவல்கள். இதிலிருந்தும் தப்புவதற்கு அவர்கள் ஏதாவது யுக்தியை கையாள்வார்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.